கொஞ்சம் விலை கூட தான் நம்ம ஊரை விட, ரொம்ப விலை கூடன்னு சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபாய்க்கு மேலே வருது. ஸ்ரீலங்கா காசுக்கு பார்த்தீங்கன்னா இது கிலோ 7000 ரூபா சொல்கிறாங்க. மதுருவாண்டே மேக அமுயக்கனே ரோஸ் கலர்லானே இந்த கடனை மிஷின் ஸ்ரீலங்கா காசுக்கு வந்து ஒன்று 10 ரூபாயாம். நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா 3 ரூபா தான் முடியுது. சூப்பராக உடைச்சிச்சாங்க அந்த அக்கா. கஜுகாம வலிங் கஜுகன கோட்டை கான அடிவிதே வெடிது ஏப்பத்து மாமா குழம்பு கண்ணா கிழக்கின நண்பர்களே, நானும் ஸ்பாக். இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. நம்ம ஸ்ரீலங்காவில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜுகாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க. அதாவது கஜின்னு சொன்னால் முந்திரி பருப்பு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வண்டி போகும்போது இந்த மாதிரி கையை காட்டி நிப்பாட்டி ரோடு ஓரங்களில் நிறைய அந்த நட்ஸ் கடை இருக்கும். அந்த வறுத்த நட்ஸு, அந்த நட்ஸ்ன்னு சொன்னால் மெயினாக வந்து அந்த முந்திரி பருப்பு வறுத்தது, ரோஸ்டட், அது மாதிரி சில்லி இப்படி போட்டு நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஊரில் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கஜுகாமையில் எப்படி அந்த முந்திரிலாம் உடைச்சி எடுக்கிறாங்க, எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிது, நம்ம இந்தியா ரேட்டோட கம்பேர் பண்ண போகும்போது என்னென்ன விலைகள்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, ஸ்ரீலங்கா தலைநகரம் கொழும்புலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊர் தான் கஜுகாம அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர். இது பார்த்திங்கன்னா கொழும்பு கெண்டி பிரதான வீதியில் அமைஞ்சிருக்குதுங்க. கெண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் பார்த்திங்கன்னா இலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மிக முக்கியமான ஒரு நகரம். பல்வேறு வணக்க வழிபாட்டு தலங்கள் இந்த ஊரில் இருக்குது. பல சுற்றுலா தலங்கள் இருக்குது. இதனால் உள்நாட்டு மக்களும் பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த பாதையை பயன்படுத்தி தான் கெண்டிக்கு போவாங்க. போகக்கூடிய வழியில் இந்த ஊரில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகளில் முந்திரி பருப்பு விற்கக்கூடிய ஒரு பழக்கம் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலையுமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதுக்கோட்டைக்கு போகிற வழியில் ஆதனக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊர்லேயும் இது மாதிரி சாலையோரங்களில் ஏகப்பட்ட கடைகளில் முந்திரி விற்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவில் உள்ள கஜுகாமையில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அக்கா நம்ம காத்து கொச்சர காலத்துக்கு நான் நினைக்கிறேன் கஜு திஸ்பா இவங்க அக்கா வந்து 25 வருஷத்துக்கு மேலே இந்த தொழிலில் இருக்காங்களாம். கீழே கிலோ காக்கு மேக் ஹத்தாய் 7000 ரூபாய் ஒரு கிலோ இந்தியா காசுக்கு, சாரி ஸ்ரீலங்கா காசுக்கு. அப்படின்னா 3.50 வகுத்தோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குங்க. மற்ற 12 புழுவா இருந்தால் மேக கோமத கடன்னு 12 புழுவாங்க. இப்போ நம்ம போயிட்டு அவங்க எப்படி இதை உடைச்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதை எப்படி உடைக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து காட்டுறதுக்கு ஒரு கடை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த இருக்குப்பா கோ வேணா மாட்டேன் அக்கா. நம்ம என்ன சொல்லிட்டேன் மெஷின் இந்த காப்பான்னு இதெல்லாம் பாருங்க. அந்த உடைச்சி பாருங்க, உடைச்சி கையெல்லாம் வந்து வீணா போச்சான். இப்போ உடைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சான். ஆனால் இருந்தாலும் கையில் உடைச்சி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உடைச்சி எடுத்தது. இது அந்த முந்திரி பழத்தில் முன்னாடி இருக்கும். මේක අමු එකද මේකවිල්ල අර කියන ඔයපු එකනේ හරි හරි இப்போ வந்து உடைச்சி காட்டுறாங்க பாருங்க. லස්සන්ට මට සම්පූර්ණම වෙන විදියට கடலை பண்ணான். இது வந்து நம்ம கேட்டதுக்காக வேண்டி உடைச்சி காட்டுறாங்க. அந்த பாருங்க சூப்பராக உடைச்சிச்சாங்க அந்த அக்கா. ලස්සනට යාව මොහොම හරි අමාරුයි මේ වැඩේ මේ කජු එක්කට අපි මහත්තයෝ මාර මහන්සි ඇති නැති වැඩකුත් නෑ ඉතින්. சூப்பராக வந்திருக்கு. பாருங்க அந்த முந்திரி வந்து உடைச்சு தந்தாங்க. இது வந்து பச்சை மேக கண்ட புள்ள வந்து අරක තියෙනෝනේ ඒක අවශ්‍ය ඒක මදුරුවන්ට මම කියන්නේ මේක අමු එකනේ රෝස් කරලා නේද කඩන්නේ මැෂින් එකෙන්. නෑ කොහොම තමයි රෝස් කරන්නේ මෙහෙම අරගෙන අපි දැන් අරක වල රෝස් කරලා වා කියන්නේ නෑ ඒකට තෙල් තියෙන්නේ මොකද්ද? තෙල් තියෙන්නේ මේ කිරි ඕන් වන වෙනවා. இது வந்து பச்சையாக உடைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணுவாங்களாம். இதை பச்சையாக திங்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மற்ற ரோஸ்டட் தெண்டை மசாலி தெண்டை அதே சரி வறுத்ததையும் நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கடை நம்ம முக்காது கடை தீனும் அது உங்கள் கடையை நான் காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள். முக்காத நம்ம கடை நம்ம සිතුම් නොම්බරේ මොකක්ද කඩේ නොම්බරේ අපි සතෙන්ගේ බඩේ පස්සේ සිතුම් කජුවාල ஓகே இதுதான் அட்ரஸு. நீங்கள் இந்த ஊரில் நிறைய கடைகள் இருக்குது. முடிஞ்ச கடை வாங்க. අඩු කරලා දෙනවද ගාන කවරි වීඩියෝ බලලා මෙතන ඔයත් එක්ක ඇවිල්ලා අනිවාර්යයෙන් අඩු කරලා දෙනවනේ. දැන් කිලෝ එකක් කීයද? දැන් 7000යි කිලෝ එකක්. හරි දැන් වීඩියෝ බලලා ඇවිල්ලා මෙහෙම දැන් ඒකට අඳුරනවනේ. අනිවාර්යයෙන් අඩු කරලා දෙනවා. අඩු කරලා සාමාන්‍යයෙන් කීයක් අඩු කරනවද?
සාමාන්‍යයෙන් ඒකට අද්දාට වැඩිය ඉතින් 500කට අඩු කරනවා. இப்போ நம்முடைய சேனலை பார்த்துட்டு இந்த அக்கா கடையில் வந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விலை கிட்டத்தட்ட ஒரு 6500 தரேன்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் தமிழ் சஃபாரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கடையில் வாங்குங்க. அகில பலம் பற்றி இதுதான் உங்கள் கடை. இது மாதிரி நூற்றுக்கணக்கான கடை இருக்குது. போய் பார்ப்போம் உள்ளே எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி. எல்லாமே ஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. இது இங்கே எனக்கும் මේ කජු එක ලෙල්ල එරියාම මේ විදිහට තමයි එන්නේ. சரி போட்டீங்கன்னு இது வந்து முந்திரி முழுசாக இருக்குமா, உடைச்ச உடனே இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்ட பாஸ் ඊට පස්සේ මේක මෙහෙම කරලා අපි අතින් මෙහෙම කරනවා. මේක ඔක්කොම අතින් තමයි කරන්නේ, මැෂින් නෑ. මේකට මැෂින් නෑ. මැෂින් කියනවා අපි ලොකු සල්ලිකාර නෙමෙයි. අපි ලොකු සල්ලිකාර මැෂින් වලින් කරනවා. අපි දුප්පත් අයනේ. මේ මෙහෙම කරනවා. මෙහෙම වුණාම මේ විදිහට එන්නේ මේ. சரி. அந்த கையில் உள்ள அந்த தோலையெல்லாம் வந்து கையால் உடைச்சி எடுத்த உடனே முந்திரி பருப்பு இந்த மாதிரி வந்துடுது. ඊට පස්සේ මේක රෝස්ටර් කරාට පස්සේ කොහොමද වෙන්නේ? කරුවාම මේක රෝස්ට් එක මේක මෙඩේවල් එක. ஓகே. මේක ලුමිස් දාලා இது வந்து மிளகாத்தூள் போட்டது, இது ரோஸ்டட். මේක වෙන භාගයයි. ඒක භාගේ පළු එක එකක් අරකේ පළු එක. මේකත් ඒක මිල කොහමද? මේකේ මිල රුපියල් 500කට අඩු වෙනවා. இது உடைச்ச முந்திரி வாங்கணும்னா கொஞ்சம் விலை கம்மியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காஸுக்கு பார்த்தீங்கன்னா இது கிலோ 7000 ரூபா சொல்கிறாங்க. நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 1900 2000 அந்த ரேஞ்சுக்கு வரும். நீங்கள் කජුගම වලින් කජුගන්න කොට ගාන අඩුයිද වැඩිද? ඒපත මම කොළඹ ගන්නවා කියලා කියන මාකට් වැඩිය මෙතන අඩුයි. සුපර් මාකට්. සාමාන්‍යයෙන් කොළඹ කියලා පිටත් කියලා සිල්ලර කඩේ කොළඹ ගොඩක් දුරට දෙනවා ඉන්දියන් කජු. අපි දෙන්නේ ලංකාවෙම ඒතකොට ඉන්දියන් කජු ගාන අඩුයිද? ගාන අඩුයි, රස නැහැ. කිවාගේ රසක් නැහැ. මේක රසයි. මේ ලංකා කජු. වෙනමක් තිබිලා තියෙන ගමට කජු වෙන තමයි කජුගම වෙලා උනේ. වෙන බටලිය කියන්නේ. ඕකේ. බටලිය කියන නම කියන්නේ කජු කොන හින්දා. සාමාන්‍යයෙන් කොච්චර කඩේ තියෙනවද මේ කියවනේ? ஓகே. சிங்களம் புரிஞ்ச மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் தமிழ்லையும் சொல்கிறேன். இந்த கஜுகமன்கிற பேர் வந்து அந்த முந்திரி விற்கிறனால தான் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 250 கடைகளுக்கு மேலே இருக்குதான். நீங்கள் இந்த பக்கம் போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். வண்டி நிப்பாட்டி வாங்கிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. நிறைய ரோட்டோரத்தில் கடை இருக்கும். அவங்களோட மெயின் கடைகள் வந்து இந்த மாதிரி விற்பாங்க. ஹோல்சேலும் தினம் ரோஸ்டட் அத்தன் டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே உள்ளது லோக்கலில் உள்ளது கிராம் கொச்சரு கிராம் தானே. இது ஒரு 75 கிராம் இருக்கும். கியாதாக்கா பன்சியே இது வந்து 500 ரூபாயா இங்கே ஸ்ரீலங்காஸுக்கு. கொஞ்சம் விலை கூட தான் நம்ம ஊரை விட, ரொம்ப விலை கூடன்னு சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபாய்க்கு மேலே வருது. சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. செம்ம அருமையாக இருக்கும். பொதுவாக முந்திரி வந்து எல்லாமே ரோஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது. இது பக்கத்தில் ரம்புட்டான் இருக்குது. இதை நம்ம தனியாக வீடியோ போடுவோம். ரம்புட்டான் கேதாக்கா கெடியதாயா இதுதான் ரொம்ப சீப்பாக தெரியுது. ஸ்ரீலங்காஸுக்கு வந்து ஒன்று 10 ரூபாயாம். நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா 3 ரூபா தான் முடியுது. 3 ரூபாயோட கம்மியாக முடியும். வாழைப்பழம் இந்த ரம்புட்டான் கொஞ்சம் ரம்புட்டான் தான் வந்து இங்கே ரொம்ப சீப்பாக தெரியுது. இது அப்படியே நடுவில் அப்படி பிச்சோம்னா அப்படி வந்துடும். அது ரொம்ப சீப்பாக இருக்குங்க. ஒரு காய் 10 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு வந்து 3 ரூபா. நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் கஜுகாம அப்படிங்கிற ஊரில் பற்றி ஒரு சின்னதாக போகிற வழியில் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட்டிருப்போம். நீங்களும் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இறங்கி நிப்பாட்டி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது. அந்த அம்மா சொன்னிச்சு நம்ம ஊர்லேருந்து வர்றதை விட இங்கே உள்ள டேஸ்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. உனக்குள்ளே உடச்சி உங்களுக்குள்ளே வறுக்கிறனால ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சின்ன பேக்கெட் 500 ரூபா வருது. எல்லாம் கூட தான் இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கு. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன்.